இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்த பக்கம் பெண் தோழிகள் இருக்காங்க, உங்களுடைய நெருக்கமான பெண் தோழி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த பக்கம் உங்களுக்கு பாவம் தோழி இருக்கு, ஆனா காதலி இல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா ஓகே பட் ஆனா நீயும் வரியா? ஓ துணை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? ஏன் எப்போதும் அவங்கள துணைக்கு கூப்பிடுறீங்க? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சார், நர்வஸ்னஸ் என்ன பேசுறது. ஆனா இப்பயும் நர்வஸ் ஆகுறீங்களே தம்பி. சார் இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம சென்டர் பார்ட். தமிழே வரலையே சார். ரொமான்டிக் தான் மீனிங்கே தெரியாது சார், அந்த மாதிரி ஒரு பர்சன். சோலி முடிச்சு அவங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட கட் பண்ணிடுறேன். கான்வர்சேஷன் என்னால பில்ட் பண்ண தெரியல. கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வரல. அது வரல. சாம்பார் ஆப் எனக்கு பேச சொன்னா பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. எனக்கு கோவமே வராது. அதுக்கு 1 hour கிட்ட சிரிக்கிறது மட்டுமே போகும். அவங்க வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சிரிக்கவும் மாட்டான். யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவோம். மதிக்கவே மாட்டான். எது தேவையில்லாத வேலைன்னு. தேவையில்லாத வேலை எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. உண்மையாவே இருக்கு. காதலிக்கலாம் ஆசை இல்லையா? அவனுக்கு இருக்கு, ஆனா வெளியே காமிக்க மாட்டான். எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே நான் ஒரு நடக்குது. நான் பிராக்டிக்கலா என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய் காதலோ வந்து என்னுடைய கெரியரையோ படிப்பையோ கெடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் தானே. நல்ல பையன்டா நீனு, தப்பு இல்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பேசினா தானே பேச முடியும். இப்போ நீங்க மைக்க வாங்கிருக்கீங்க. அதான் பேசுறாங்களே. இப்பதானே சார் மைக்க வாங்கிருக்காங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. பேசுங்க. சிரிக்கிறான்பா. எதுக்கு எடுத்தாலும் எப்படி திருப்ப என் ரத்தத்தின் ரத்தம். சார் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கவிதை எழுதுவான் சார் நல்லா. அந்த பொண்ணுக்காக தான் வர்ணிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். கண்டிப்பா பேசணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொல்லிட்டணும் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு போவேன். என்ன இது? பட் ஆனா அங்க போகும்போது என்னன்னு தெரியல சார், எனக்கு ஒரு பயம் வந்துடும். நீங்களா தோழிகள் தானே, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே. உனக்கு அதான் எழுதியிருக்கான், உன்னை மாஞ்சு மாஞ்சு காதலிக்கலாம், இந்த கவிதையெல்லாம் தான் நட்பின் கடமை அதானே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவனை மீறி எப்படி சார் அவகிட்ட போய் இது பண்ண முடியும்? அவரு பயந்துருக்கீங்க நீங்க. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசன் இதான். புக்கை கொண்டு இங்க கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான். அப்பாவி ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. அவன் அடப்பாவி இல்ல, அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறிய நீனு. தெரியாது சார். நீங்களா யாருடா? How do I tell you? ஃப்ரெண்ட் வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சின்னு சொல்றான் சார். ஜூனியரா இருந்தாலும் தங்கச்சி, சீனியரா இருந்தா அக்கா, கிளாஸ் பொண்ணையும் தங்கச்சின்றான் சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பெரும்பாலும் பெண்கள்ட்ட பேசவே தோன்றது இல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிருவானே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவன் கமிட் ஆனா இப்ப என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன்ல சார். ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இவன் எப்படின்னா ஐ கான்டாக்ட் கூட பண்ண மாட்டான், பயந்துட்டு இருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா ஒளிஞ்சுக்கிறான். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே.
இப்படி எல்லாம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? சார் அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேச மாட்டான், எல்லா பொண்ணு கிட்டயுமே பேசுவான். சும்மா ஜாலியா பேசுறதுதான் சார். அப்போ உனக்கு அமையாது. அப்படியா? ஷார்ட்டா ஹேர் கட் பண்ண சொன்னேன், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா, அதுக்கப்புறமா இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்ல மொட்டையே அடிச்சுட்டா இப்போ முடியும் வளர மாட்டேன். அது இல்லாததுனால இப்போ நிறைய பொண்ணுங்க பேச மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிதான் நீங்க லாங் ஹேரே கட் பண்ணீங்களா? ஆமா சார். எல்லாம் முடிவு வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசி இருந்தாங்கன்னா இப்ப மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. இல்ல, அதான் உண்மை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? சரி, அந்த பொண்ணு தான் சொன்னுச்சுன்னா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேக்குறேன். தெரியல சார், நம்பிட்டேன் நானு. நம்பிட்டீங்க. அப்படி இருக்கப்போ எப்படி அந்த பையனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏன்னா அவன் யாரையும் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார். நான் ட்ரை பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். கதை இப்படி போகுதா? நான் பாஸ், நீ ஏன் மொட்டை போட்டேன்னு இப்பதான் தெரியுது. என்ன இது ஆனது ஆச்சுடா. நான் கொஞ்சம் ரோசஸ் இங்க உள்ள வைக்கிறேன். யாருக்காவது ரோஸ் கொடுக்கணும்னா கொடுங்கடா. ஃபுல் டைம் செட்டில் பண்றான். மியூசிக் ப்ளீஸ். ரொம்ப நன்றி. ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த திண்டத்தை முடிஞ்சுதா. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.